வணக்கங்க. ஹரஸ் செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு பையன், மோகன்ராஜ்னு ஒரு பையன். அந்த பையன் வந்து +1 படிக்கிறான். அவன் ஸ்பெஷல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு போகிறான். போய் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து மயக்கமாகி கீழே விழுந்துடுறான். அப்புறம் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. பார்த்து டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அந்த பையன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா கார்டியக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி வந்துட்டு கிளாஸ்க்கு அப்போ தான் வந்திருக்கான். வந்த உடனே வந்து மயக்கம் போட்டு விழுந்து கார்டியக் அரெஸ்ட்டு இறந்துட்டான்னா அந்த பையனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு ஏற்கனவே இந்த டிசீஸ் இருந்துக்கிறா என்ன அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். அதாவது வந்து வெனஸ்டே வந்து மோகன்ராஜ்னு பையன் விழுப்புரத்தில் சேர்ந்த பையன். அந்த விழுப்புரத்தில் உள்ள ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறான். நல்லா படிக்கிற பிரைட் ஸ்டூடெண்ட்டு. +1 படிக்கிறான். அவங்களுக்கு வந்து அப்பா இல்லை, அம்மா தான். அந்த பையன் வந்து ஸ்கூல் பக்கத்துலாம் வீடு. ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருக்கிறான். அந்த ஸ்கூலில் எப்படின்னா ஸ்கூல் டைமிங் வந்து 8:30லேருந்து 5:30 வரைக்கும். ஆனால் 10th +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காலையில் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க. காலைல ஒரு 7 மணிக்கெலாம் வர சொல்லிடுறாங்க. ஸோ 7 மணிக்கு வந்துட்டிங்கன்னா அப்புறம் 8:30 மணிக்கு தான் ஸ்கூல். ஸோ அந்த பையன் வந்து ரெகுலராக 10th, இப்போ இந்த பையன் +1 படிக்கிறான். இப்போ ரெகுலராக வந்து 7 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ண போவான். நல்லா படிக்கிற பையன். இந்த கிளாஸில் கூட ரொம்ப அதிகமாக பேச மாட்டான். நல்லா படிக்கிற பையன். அவன் மார்னிங் யூஸ்வலாக வந்து டிஃபன் சாப்பிட மாட்டான். டிஃபன் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூலில் தான் வந்து சாப்பிடுவான். ஏன்னா மார்னிங் 7 மணிக்கு சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கும் அது மாதிரி தான் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி போயிருக்கிறான். கிளாஸ் போகிறப்ப ஒரு கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் வந்து லேட் ஆகிடுச்சு. அதாவது வந்து அந்த பையனோட கிளாஸ் ரூம் வந்து 4th ஃப்ளோரில் இருக்குது. 4th ஃப்ளோரில் வந்து அவ்வளோ பேக்கில் வந்து அவ்வளோ புக்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு தான் போகணும். அந்த பையன் வந்து நிறுத்திட்டு போகிறான். 4th ஃப்ளோர் போனோடனே என்ன ஆகுதுன்னா அந்த பையனுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. ஒரு ஃபியூ மினிட்ஸோ 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் லேட் ஆகிடுச்சுன்னா லேட்டாக வந்துட்டுன்னு சொல்லி வெளில நிற்க வைக்கிறாங்க. உள்ளார அனுப்பாமல் வெளில நிற்க வைக்கிறாங்க. அந்த பையன் மேலே ஏறி வந்த டயர்டு அப்படியே நிற்கிறான். கொஞ்ச நேரம் நின்னதுக்கப்புறம் உள்ளார அனுப்புகிறாங்க. உள்ளார போகிறான். போய் சீட்டில் உட்காடுறான். அப்படியே உட்கார்ந்த உடனே வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபியூ செகண்ட்ஸில் வந்து அப்படியே மயக்க மரமாக கீழே சாயிறான். பக்கத்தில் ஒரு பையன் நிற்கிறான். சாஞ்சிட்டு அதுக்கு திரும்ப எழுந்து உட்காந்துட்டு பார்த்தா அப்படி பொத்துன்னு கீழே விழுந்தோன்னு அப்போ தான் அந்த பக்கத்தில் பையன்லாம் பார்த்துட்டு எல்லா பசங்களும் கூப்பிட்டு எல்லாம் வந்து பார்க்குறாங்க போகிறாங்க. அப்புறம் வந்து டீச்சர்ஸ் கூப்பிட்றாங்க. டீச்சர் வராங்க. இது வந்து CCTV ஃபுட்டேஜில் வந்து தெரிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் விழுந்தோடனே வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க அம்மா ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க. வந்தப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க அம்மானா, வர்றப்ப எல்லோரும் வந்து உள்ளங்கையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ரப் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. நான் வரப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அவங்க பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப வந்து மூச்சோட கஷ்டப்பட்டுருக்குறான். ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த ஃபெசிலிட்டிலாம் கிடையாது, நீங்கள் வேறு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடணும்னா அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனால் அங்கே டாக்டர்ஸ் செக் பண்ணிவிட்டு பையன் வந்து ஆல்ரெடி இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடந்ததுங்க. இல்லை அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பையனுக்கு வந்து எந்த வியாதியும் கிடையாதுங்க. 16 வயசு அது பையனுக்கு. அவனுக்கு இது வரைக்கும் எந்த டிசீஸ்ன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது கிடையாது. அவன் நல்லா ஆரோக்கியமாக தான் இருந்தான். என்னாச்சுன்னே தெரியல. நல்லா தான் போனான். சாப்பிட மாட்டான் காலையில் எப்போதும் வீட்டில். அங்கே ஸ்கூல் போய் தான் சாப்பிடுவான். டிஃபன் கட்டி கொடுத்துருவேன் நான் அப்படின்றாங்க. அதே மாதிரி நல்லா படிக்கிற பையன் அப்படின்றாங்க. ஆனால் புக்கு வந்து அவ்வளோ புக்கையும் தூக்கிட்டு மாடிக்கு 4 மாடி ஏறணும். அதுதான் எனக்கு ஒரே இதாக இருக்குது. அதுதான் காரணம். வேறு ஒன்றும் எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம என்னன்னு பார்க்கணுன்னா, இந்த பையனுக்கு வந்து ஏற்கனவே வியாதி இருந்ததா, அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததா என்னன்னு சொல்லி தெரியல. ஏன்னா அவங்க அம்மா சொன்னவரை என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் எதுவுமே கிடையாது, அவனுக்கு நல்லா தான் ஆரோக்கியமாக தான் இருந்தான்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ சில டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அட்டாப்சி ரிப்போர்ட் வந்தால் தான் கரெக்டாக தெரியும். அது வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர்ஸ் வந்து கார்டியக் அரெஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க அம்மாலாம் வரப்போ மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு டாக்டர் சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த CCTV ஃபுட்டேஜெல்லாம் பார்க்குறப்ப அந்த பையன் உட்காந்துக்கு பார்த்தாலே மூச்சுத்திணறல் வந்து தெரியுது, மூச்சோட கஷ்டப்படுறது தெரியுது. ஸோ இவனுக்கு வந்து ஏதாவது வந்து இது மாதிரி இவங்களுக்கு வந்து ப்ரியராக வந்து சிம்டம்லாம் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு கார்டியக் அரெஸ்ட் வரதுக்கு முன்னாடி வந்து ப்ரியராக வந்து எந்த சிம்டமும் தெரியாது, நிறைய பேருக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னவா இருக்கலாம்னு அவங்க பார்த்து அவங்க ஒரு இது சொல்கிறாங்கன்னா, HOCM அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, அந்த ஹார்ட் மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப திக்காகி பிளட்டு வந்து ஹார்ட்டுக்கெலாம் போகிறது ஃப்ளோ வந்து கம்மியாயிடும். ஸோ ஹார்ட்னால வந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ண முடியாது.
அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இது வந்து சடனா தான் வரும். இது வந்து ஏதாவது பெரிய வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு கூட டக்குனு இந்த கார்டியாக் அரெஸ்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த பையனுக்கு அது மாதிரி இருந்ததா இல்லையான்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு வந்து அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, எதுவுமே இது வரைக்கும் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது இல்லைன்னு சொன்னா கூட நார்மலா ஒரு கோல்டு, நம்ம என்ன இதை பத்தி பேச பார்க்குறோம்னா, ஒரு நார்மலா கோல்டு வந்தாலே நம்ம டாக்டர்கிட்ட போறோம்னு வச்சுங்களேன். கோல்டு ஃபீவர் ஏதாவது வந்தாலும் டாக்டர்கிட்ட போவோம். அப்போ டாக்டர் என்ன பண்ணுவாங்க, செத்து வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். அந்த அவங்களுக்கு ஹார்ட் பீட்டு எல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஏதோ ஹார்ட்டில் வந்து ஏதாவது கொஞ்சம் சின்ன ஒரு ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் கூட அந்த அவங்களுக்கு அந்த ஸ்டெத்து வச்சு பார்க்குறப்ப அவங்க சவுண்ட் வச்சு கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சி ஒரு சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனால் அது வரைக்கும் இது மாதிரி எதுவும் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க. அந்த பையனுக்கு அது மாதிரி எதுவும் வந்தது கிடையாது. ஸோ உங்களுக்கு அது மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கூட உங்களுக்கு இது மாதிரி சடனாக அந்த பையன் ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன்னா, அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து விழுந்துடுறான், ஏறி வரான். ஃபஸ்ட்டு வந்தோடனே 4 மாடி அவ்வளோ வெயிட்டு தூக்கிட்டு ஏறி வரானா, வந்தோடனே என்ன பண்ண 7 மணிக்கு அதுவும் நல்லா பங்க்சுவலாக வந்துடுவான். கரெக்டாக வந்து பங்க்சுவாலிட்டி எல்லாம் கீப்பப் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா படிக்கிற பையன் அப்படின்றாங்க. ஸோ வந்த பையன் இது வந்து டீச்சர்ஸ் வந்து வரான்னா வந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட் ஆச்சுன்னா உடனே கிளாஸ்க்கு வர சொல்லணும் வழி அவங்க டீச்சர்னால பனிஷ்மெண்ட் கொஞ்சம் நேரம் நில்லு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஏறி வந்தோன்னா உங்களுக்கு தண்ணி தாகமாக இருக்கலாம், தண்ணி குடிக்கணும்னு தோணும். ஃபஸ்ட்டு டயர்டாக இருக்கும், உட்காரணும், கொஞ்சம் நேரம் ஃபேனில் உட்காரணும், நல்லா ஒரு மூச்செல்லாம் நல்லா வந்து இழுத்து விட்டுட்டு அப்போ தான் ரிலாக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்தோடனே வந்து அந்த இதுலேயே மூச்சு வாங்கப்பே வந்து நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளார விடுறது, அது வந்து இதனால அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லவில்லை. ஆனால் ஒரு சாதாரண ஒரு வந்து ஹியூமனிட்டி பிரகாரம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்தாங்கன்னா அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டு டீச்சர்ஸ் அப்படிலாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு 4 மாடி நார்மலாக ஒருத்தவங்க 4 மாடி ஏறி வரோன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு உட்காருங்க, முதல்ல தண்ணி குடிக்கிறீங்களா, ஃபேனை போடுறீங்களா, உட்காருங்க அப்படி தான் யாருமே நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நிற்க வைக்கிறது அது ஒரு தப்பு. அடுத்தது வந்து உட்கார்ந்தோன்னே அந்த பையன் கீழே விழுந்துடுறான். விழுந்த உடனே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து யாருக்கு சின்ன பசங்கள்லேருந்து நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது. திடீர்னு விளையாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பாடுறாங்க, அப்படியே கீழே விழுந்துடுறாங்க, இறந்துடுறாங்க. நம்ம எவ்வளோ பார்க்குறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கே இதை பற்றி தெரியுதுன்னா, அவேர்னஸ் இருக்குன்னா, டீச்சர்ஸ் படித்தவங்க அதுவும் +1க்குலாம் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா நிறைய படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களாம் இதை பற்றி வந்து தெளிவு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று கீழே விழுறது போகிறது மயக்கம்னாவே அவங்க உடனே அலர்ட் ஆகிடணும். இந்த பையனுக்கு என்ன ஏது லேட் பண்ணக்கூடாது. ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கார்டியாக் அரெஸ்ட் வந்துன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு சிபிஆர் கொடுத்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணோம்னா கொஞ்சம் வந்து பழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து காப்பாற்றலாம் சொல்கிறாங்க. ஸோ ஸ்கூலில் வந்து முதல்ல வந்து இது மாதிரி ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னா, ஸ்கூல் நடத்துறது, அவங்க ஸ்பெஷல் கிளாஸ் நிற்கிது, ரிசல்ட் வருது, 100% பாஸ் வருது, ஸ்கூல் ஃபஸ்ட் வருது, ஸ்டேட் ஃபஸ்ட் வருது, அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஒழிய அந்த பசங்களோட ஹெல்த்தோ அதை பற்றி யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிச்சிடுறாங்க, அதனால் நல்லா வருமானம் வரும், நல்லா பெருசாக வரும்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இது வந்து ஸ்கூலில் வந்து இது மாதிரி வந்து டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க இப்போ இருக்கிற அதுவும் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் நிறைய ஹார்ட் அட்டாக் நம்ம பார்க்குறோம். அது இன்ஜெக்ஷன்ன்றாங்க, எதனாலன்னு தெரியல, கரெக்டாக நமக்கு தெரியல. இருந்தாலும் இப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் ஸ்டாஃபுக்கு வந்து கண்டிப்பாக சிபிஆர் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத கற்றுக் கொடுக்கணும். அதெல்லாம் மஸ்ட்டுங்க. இப்போலாம் ஸ்கூலில் வந்து இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து சிபிஆர் பண்ண தெரிஞ்ச ஸ்டாஃப்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் எய்டு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு வெஹிக்கிள் வச்சு கூட்டு போகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட கற்றுக் கொடுக்குறாங்க எப்படி சிபிஆர் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். யோசிச்சு பாருங்க, அந்த பையன் வந்து விழுந்ததுக்கப்புறம் இவங்க பார்க்குறாங்க பண்ணுறாங்க, டீச்சர் வந்து என்னாச்சு ஏதுன்னு கேட்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து அவங்க பேரண்ட்ஸு சொல்லி அவங்க அம்மாலாம் வரத்துக்குள்ள ரிலேட்டிவ்ஸ்லாம் வர வரைக்கும் காலு கையை வச்சு தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அது என்னங்க இது 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 படித்தவங்களுக்கு தெரியாதா? ஏன்னா அந்த பையன் வந்து அதுக்கப்புறம் பண்ணி கூட இறந்துருந்தா கூட ஒன்றும் கையில் கிடையாது, நம்ம கையில் கிடையாது. ஏதோ அவனுக்கு ஏற்கனவே இருந்துக்குது, எது வேணால் சொல்லலாம் நம்ம. ஆனால் நம்மளுடைய கடமை என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து இது மாதிரி மயக்கம் போட்டு விழறான ஒரு பையன், இப்போ நிறைய நம்ம வந்து எல்லாருக்குமே தெளிவு இருக்கும். நம்மளுக்கு வந்து விழறானாவே அது ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லி நம்ம நிறைய பார்த்துக்குறோம். ஒரு சின்ன குழந்தை கேட்டால் கூட தெரியும், ஒரு படிக்காதவங்க கேட்டால் கூட தெரியும். ஆமாம் இப்போ தான் நிறைய பேர் நடக்குதுன்னு சொல்லி விழுந்த உடனே அடுத்த செகண்ட் என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணணும், நம்ம விழுந்த உடனே ஐயோ எதுவாக இருக்கும் இது ஏன்னா ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குமோன்னு சொல்லி நம்ம சிபிஆர் கொடுக்குறதோ அந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதோ தப்பு கிடையாது எதுவுமே. உங்களுக்கு உடனே விழுந்த அடுத்த ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும். வந்த உடனே என்ன பண்ணியிருக்கணும், அவனுக்கு உடனே வந்து சிபிஆர் வந்து தெரிஞ்சவங்க பண்ணியிருக்கணும். இல்லை இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக கொண்டு போயிருக்கலாம். ஏதோ வெஹிக்கிள் இருக்கும் அங்கேயே, காரு ஆம்புலன்ஸில் அடி கூட டக்குன்னு காரில் வந்து பக்கத்தில் உடனே கொண்டு போயிருந்து அங்கேயாச்சும் அந்த சிபிஆர் கூட ஏதோ பழைக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். அவங்க ஒன்றுமே இல்லாமல் அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அது ஒவ்வொரு நிமிஷமும்
வந்து எவ்வளோ முக்கியம் பாருங்க. இப்ப அந்த பையன் உயிர் போனா இதனாலன்னு சொல்லல. இதனால என்ன காரணமா இருந்தாலும், கண்டிப்பா ஸ்கூல்ல இது மாரி ஸ்டாஃப்ங்க வந்து சிபிஆர் எப்படி பண்றதுங்கிறத தெரிஞ்சவங்க கண்டிப்பா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப மஸ்ட். எப்படி வந்து ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குதா? அப்புறம் வந்து பிளே கிரவுண்ட் இருக்கா? அப்பலாம் எல்லாமே தண்ணீர்லாம் இருக்குதா? அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா செக் பண்றாங்க பார்த்தீங்களா? ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சா இதெல்லாம் இருக்கணும்னு சொல்ற மாரி, கண்டிப்பா சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கூல்லேலாம் வந்து கண்டிப்பா சிபிஆர் தெரிஞ்ச ஸ்டாஃப் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அது எப்படி விட்டுட்டு அதுவும் நல்ல ஸ்கூலு, ஒரு நல்ல ஒரு பிரைவேட் ஸ்கூலுங்கிறப்ப எப்படி அத விட்டாங்கன்னு தெரியல. இப்ப அநியாயமா ஒரு உயிர் போயிடுச்சு. ஏன்னா இது ஒரு ட்ரை பண்ணி போயிருந்தா கூட தெரியாதுங்க. ஐயோ! பண்ணலையே அப்படிங்கிறப்ப ஒரு எவ்வளோ ஒரு கொடுமையா இருக்கு பாருங்க. அந்த பையன் வந்து வீட்டுக்குன்னு கிளம்பி 7 மணிக்கு போயிருக்கான். அடுத்தாப்புல வந்து அந்த பையன வெளில நிக்க வச்சது, போனது அது கூட தப்பு தான். அது 4 மாடி வந்து வெயிட்ட தூக்கிட்டு ஏறுறாங்கன்னா, அது நான் காரணம்னு சொல்லலன்னா, அது எப்படி பாருங்க 4 மாடி வரைக்கும் பசங்களுக்கு கிளாஸஸ் அங்க வச்சு எப்படி ஏறுப்பாங்க? அவ்வளோ தூரம் போ முடியும் வெயிட்ட தூக்கிட்டு? சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு நாளைக்கு வந்து எத்தன தடவ ஏறுவாங்களோ, இறங்குவாங்களோ? அதெல்லாம் இப்ப இருக்கிற இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து அவங்க சாப்பிடுறது, விளையாடுறது கிடையாது. உடல் உழைப்பு கிடையாது. நெறைய இருக்குது இப்பலாம். செல்ஃபோன் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ, இப்ப இருக்கிற பசங்களுக்கு வந்து இது மாரி வந்து ஒரு சின்ன விஷயமா நடந்தா கூட உடம்ப வந்து ரொம்ப பாதிக்குது. அதனால இதெல்லாம் சிலதெல்லாம் பார்க்கணும். அவ்ளோ வெயிட் தூக்கிட்டு மாடி ஏறுற மாரிலாம் வைக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து அதுக்கு ஏற்பாடு வேற ஏதாவது பண்ணணும். அந்த டெர்முக்குள்ள புக்ஸ் வைக்கிற மாரி வைக்கணும். இல்ல வந்து ஸ்கூல்லயே புக்ஸ வச்சுட்டு போற மாரி இருக்கும். ஏதோ ஏற்பாடு பண்ணணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இதனால தான் அந்த பையன் இறந்தா சொல்லல. இருந்தாலும் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பர்டன் தான் பசங்களுக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கண்டிப்பா வந்து ஒரு பையன் வந்து கீழ விழுந்துட்டான்னா, அடுத்த செகண்டே அவங்க ஆக்ஷன் எடுத்து, உடனே வந்து சிபிஆர் அத பண்ணி, இல்ல உடனே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அவங்க வந்து அவங்க பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அது எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வந்து வீட்லேருந்து கிளம்பி வர ஒரு 5 மினிட்ஸ் ஆகலாம், 10 மினிட்ஸ் ஆகலாம். வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூட்டிட்டு போயிருக்காங்க. எப்படி ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சும் ஆயிருக்கலாம். அப்போ வரப்ப இவங்க வந்து காலு, கையெல்லாம் வந்து தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கிளம்பி போயிருக்கிறாங்க. ஸோ 1/2 அன் ஹவர் மேலே ஆயிருக்கலாம். ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் அந்த உயிர் வந்து போறதுக்கு ஒரு காரணமா இருக்கு பார்த்தீங்களா? அப்போ கூட அந்த பையனுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் டாக்டர்ஸ் பார்த்து ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியாது. ஸோ அநியாயமா ஒரு உயிர் போயிடுச்சு. நல்லா ஒரு படிக்கிற பையன், அப்பா இல்ல. அந்த அம்மாவுக்கு அந்த பையன் தான் எல்லாமே. அவங்க எவ்வளோ கனவுகளோட நல்லா படிச்சு நல்லா பெரிய ஆள் ஆகணும் அந்த பையன் ரொம்ப ஆசை. இப்போ அநியாயமா போன மாதிரி தான் இருக்குங்க அது. ஸோ என்னோட அலட்சியத்தினால தான் அப்படி நடந்திருக்குது. அது மேற்கொண்டு இப்படியே தான் ஒவ்வொரு தப்பு நடக்கிறப்ப தான் அந்த தப்புல இருந்து நம்ம பாடம் கத்துக்கிறோம். இது வந்து அவங்களுடைய கடமையை ஒழுங்கா செஞ்சுட்டு, அதுல வந்து அதுல ஏதாவது நடந்திருந்தா கூட பரவாயில்ல. நாங்க எல்லாம் கரெக்ட்டா பண்ணோம். அதையும் மீறி நடந்துருச்சு தப்பு. அது இறந்துட்டான்னா பரவாயில்ல. ஆனா நம்ம பண்ணாம விட்டதுனால அந்த பையன் இறந்துட்டானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப கொடுமையானது. அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு உயிர் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு, அந்த அம்மாவுக்கு அவன் தான் உலகமே. அந்த பையன் அப்பா இல்ல வேற. ஒரே பையன், படிக்கிற பையன். அந்த பையன் இவ்வளவு நாள் வளர்த்து ஆளாக்கி, அந்த பையன என்னென்னவோ பண்ணணும் கனவுகளோட வாழ்ந்திருப்பாங்க. இப்ப அநியாயமா டக்குன்னு ஒரே நிமிஷத்துல பையன் ஸ்கூல் போன பையன் இறந்துட்டான்னா அவங்க எப்படி இருக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இது வந்து இனிமேலாச்சும் வந்து இப்படிதான் பேச வேண்டியிருக்கு. ஒவ்வொரு விஷயமும் இனிமேலாச்சும் தான் பேச வேண்டியதா இருக்கு. இனிமேல் ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆக்ஷன் எடுக்கும். ஸ்கூல் வச்சிருக்காங்கன்னா இதையும் டெஸ்ட் பண்ணணும். யாருக்கு ஸ்கூல்ல இருக்க ஸ்டாஃபு கண்டிப்பா சிபிஆர் பண்ண தெரியணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் வந்து அவங்க ரன் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்கணுங்க. ரொம்ப கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. அந்த பையன் பாவம் எப்படி அந்த பையன் அவ்வளோ படிப்புல அவ்வளோ ஆர்வமா அவ்வளோ இதாக வந்திருக்கான். அவ்வளோ பேசக்கூட மாட்டானா. அவ்வளோ ரொம்ப 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 நல்ல பையன். ரொம்ப வந்து ஒபீடியண்ட்டாக இருப்பான் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த பையன் வந்து எனக்கு என்னமோ அந்த பையன் வந்து அநியாயமாக உயிர் போன மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துல அவனை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு தோணுது. இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு தான் அதை போட்டேன். தேங்க்யூ.